என்னடா பட்டாக்கத்திக்கு வந்த சோதனை? பூட்டின வீட்டில் தான்டா திருடுவோம். இது உனக்கே அவமானம் இல்லையா? ஏய், சிறுத்த ஹாஸ்பிட்டலில் இருக்கு. தொழில் தர்மம்லாம் அப்புறம்தான், முதல் பிள்ளை தான் முக்கியம். வா. ஒன்று 2 3 வெள்ளையா வேற ஒருத்தர் இருக்கான். நல்ல வேட்டை தான். முடிஞ்ச வரையும் பொத்தி அமைக்கிற வேண்டிதான். பயங்கரமா இருக்கு. ஐயோ, பேய கூட்டம். நம்மளே கூட கோமாளியா இருக்காங்க. நாங்கெல்லாம் ரொம்ப மோசமானவனுங்கோ. நீயா இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டா சாகுற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கலாம். பெத்தவங்க மாதிரி பாத்துக்குவோம். இல்ல ஒரு கத்தி எடுத்து ஒன்ன கொன்னுடுவோம். ஒரு கத்தி எடுத்து கிளவிய போட்டுருவோம். எங்களுக்கு ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஒரே கத்தியில 2 கொலை பண்ணா என்ன பாஸ்? முட்டாள். ஒரு கத்தியால ஒரே கொலை தான் செய்வேன்னு உனக்கு தெரியாது? புதுசா இருக்கு. அதான் ஏன் பாஸ்? சாரி பாஸ், இன்னொரு கத்தி வாங்க காசு இல்ல. நீங்களாம் உண்மையில ரவுடி தானாடா? இந்த வழியா தான் வந்தேன். நானும் உங்களை மாதிரி தான். நீங்க வீட்டு ஆட்டையை போட வந்த மாதிரி நான் வீட்டுக்குள்ள இருக்க ஆட்டையை போட வந்தேன். பேரு பட்டாக்கத்தி. பாஸ், 3ஆவது கத்தி கேட்டீங்களா? பட்டக்கத்தி ஓகே பாஸ்? டேய், பட்டாக்கத்தின்றது கத்தி கிடையாது. என் பேர்ரா லூசு. டேய், இந்த 2 கத்தியில ஒரு கத்தி உனக்குடா. வளைச்சு புடிடா. யோ, எங்கயா இருக்க? இங்க பணத்தை கட்ட சொல்லி திட்டுறாங்கயா. அதுக்கு தம்மா போய்கிட்டு இருக்கேன். எப்படி பணத்தோட வந்துருவோமா? என்ன மூச்சு இறக்குது? அது ஓடிட்டு இருக்கமா. அதாமா, அப்புறம் பேசுறேன். எங்கடா தூக்கிட்டு போறீங்க? ஐயோ, பாவி சிரிக்கி மக இப்படி நம்ம தள்ள மண்ணவாரி அள்ளி போட்டு போயிட்டாளே. ஏப்பா தம்பி, இந்த அநியாயத்தை பாத்தியா? நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா, உனக்காக நான் இருக்கேன். நண்பன் சொல்லி பழகானுங்களா, காதல் சொல்லி கூட்டிட்டு ஓடிடலாம். நம்ம என்ன வாயில விரல் வச்சுக்கிறதா? ஏ மணி, நான் அப்பவே சொன்னல அவங்களோட பழகாதன்னு. இப்போ நம்ம சாதி மான மரியாதை எல்லாம் போச்சியா? உன்னால நம்ம சாதிக்காக வாழ்ற ஆண்டவர் அசிங்கப்பட்டு நிக்கிறாரியா? எப்பா, இது நம்ம சாதிக்கான அவமானம். ஊரே தலை குனியணும். எப்பா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு விளம்பரம் பண்ற? அந்த 2 குடும்பமும் பழகின ஊருக்கே தெரியுமே, அப்புறம் எதுக்கு சாதி வைக்கின்ற? யோ, உன் காலம் 89 முடிஞ்சு போச்சியா? இனி கம்யூனிஸ்ட் எந்திரிக்கவே முடியாது. எப்பா, பல பேர் சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிருக்காங்க. இங்க எல்லாருமே ஒண்ணு மனதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப புதுசா என்ன சிக்கல் வந்துற போது? இப்படி நம்ம ஒண்ணு மணி இருந்தால்தான் அவனை மேல வந்துட்டானுங்க. நம்ம இனி மேல வரவே இல்லை. அவன் மேல வர உழைக்கிறான், நீயும் உழ. யோ, நீ என்ன நக்சலைட்டா? அதான் கவர்மெண்ட் உங்களை ஒழிச்சிட்டு எங்களை மேல கொண்டு இருக்குல்ல. அதெல்லாம் விடுங்க. நைட்டு தான் சமூகம் போகணும், இன்னொருத்தன் தான் வேர்க்க விருக்க ஓடிட்டு இருந்தானுங்க. இவன் தான். ஏய், வாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. உனக்கு ஒன்றும் தெரிய வேணா, வாங்க. ஏய் தம்பி, ஒன்றை போய் சந்தேகப்படுவா? செல்ல கூட ஒரு கால் பண்ணும் இல்லைண்ணே. ஒரு ஃபோன் பண்ண கூட செல்லு தர மாட்டியா? ஐயோ அம்மா.
அப் அண்ட் டவுன். டீ சாப்பிடலாமா? அண்ணா 2 டீ கொடுங்க. சூடாக இருக்கா? கொடு அண்ணா. ஒரு எம்டி கப் கொடுங்கண்ணா. ஹலோ முருகா, வண்டி இப்போ எங்கடா இருக்கு? அண்ணா சேலம் போயிட்டு இருக்கேண்ணே. சேலமா? திருச்சி போகிறேன்னு சொல்லி தானே வண்டி புக் பண்ணாங்க. அந்த ட்ரிப்பு கேன்சல் ஆச்சுண்ணே. இப்போ சேலம் போயிட்டு இருக்கேன். வண்டியில் எத்தனை பேர் இருக்காங்க கேளு. வண்டியில் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? அது வந்துண்ணே 3 பேர் இருக்காங்கண்ணே. முருகா சரியா கேட்கலண்ணே. ஹலோ. சிக்னல் வீக்கா இருக்குண்ணே. டேய் முருகா, டேய் முருகா. என்ன துரத்துறாங்க? பீட்ரு பீட்ரு பீட்டர் பீட்ரு. வாடா. அப்ப நான் பார்த்துட்டு தம்பி, ஏய் தம்பி, தம்பி உனத்தா, ஏய் நில்லுப்பா, ஏய் தம்பி. ஐயோ போய் தொலைங்கடா. எங்க போனாங்க? எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே. அம்மா கால் வேற வலிக்குது. இவனுங்க எங்க போறானுங்க? இந்த பக்கம் தானே போறானுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான். இதே மாதிரி அமைதியாக இருந்து நீ கையெழுத்து போட்டேன்னா எங்கேதான் இருக்கானுங்களா? இவனுங்களை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. இருவாரு. ஐயோ அவசரத்துல வந்து தெரியாம மோதிட்டேன். நீ பட்டாக்கத்து தானே சார்? அவனே தான் சார். ஆமா சார், நான் இப்ப திருடுறத விட்டுட்டேன் சார். திருந்திட்டேன் சார். டேய் யார்கிட்ட போய் சொல்ற? என்னோட பேக் சார். என்ன பேக்ல என்ன வச்சிருக்க? காட்றா. இல்ல சார், என்னோட பேக் தான். டேய் டேய் நின்று. நீ கத்தி தானே? இல்ல பட்டாக்கத்தி சார். என்னைய பிடிக்கிறத விடுங்க சார். அவனை பிடிக்க சார். கூப்பிட்டா வர மாட்டேங்குது தான் ஏமாத்தி கூட்டு வந்தேன். டேய் என்னைய ஏமாத்துறியா? இல்ல சார், அந்த பெரியவரை ஏமாத்தி வீட்டை எழுதி வாங்க பாக்குறாங்க. எஸ்கேப் ஆயிடலாம். அவரு பொண்டாட்டிய வீட்டை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. கேளுங்க சார். என்ன சார், உண்மைதான் சார். என்னையும் பொண்டாட்டி காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லைங்க சார். எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். ஆமா சார். இவன் சொல்றது உண்மையா? ஏய் அதான் சொல்லிட்டான்ல, கூட்டு போடி தானே. எங்க வர்றீங்கம்மா? பட்டகத்தி நீ உண்மையிலே திருந்துட்டியா? உன்னை பத்தி இன்ஸ்பெக்டர் சொல்றேன். ரொம்ப நன்றி சார். சார். அவன் தான் சார் அந்த வீட்டுக்கு திருட வந்தான். வாயே போட்டுருவேன். பட்டியா? பாருங்க சார். என்ன பாரு. எவருங்க சார் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? கூட்டு போங்க சார். டேய் போடா. போடாண்ணா. கையிட கூட்டு போங்க சார். கையில கத்தி இருக்கிறத மறந்துட்டியா? பட்டகத்தி சூப்பர்ரா. హైదరాబాద్ లో సౌండ్ పొల్యూషన్ డోస్ పెరుగుతోంది. అన్ని ఏరియాల్లో రెడ్ సల్యూట్ కామ్రేడ్. కామ్రేడ్ సౌఖ్యమా? బాగున్నారు కామ్రేడ్. పొన్నయ్య పైన అనుப்பிచి வைக்கிறேன். తంగయ్య దానికి ఇల్లు వేணும். శబ్ద కాలుష్యం పెరిగి పని ఏమైనా చూసి పెట్టాలా? ఉండటంపై నిపుణులు అంతేதானே కామ్రేడ్? అవునవును. నిశ్చయமா కామ్రేడ్? நீங்க அமுச்சு வச்சுட்டு இன்ஃபார்ம் చేయండి. నెల్లూరులో உள்ள நம்ம தோழர்கள் చూసుకుంటారు కామ్రేడ్. థ్యాంక్స్ కామ్రేడ్. ఓకే కామ్రేడ్. సవాలుగానే தான் டீல் பண்ணிருக்காரு அந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம். என்னன்னு இனிமேதான் தெரியும். அவ்வளோதான். சரி, மேல இடத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ பார்ப்போம். வண்டி நிறுத்து. எதுக்கு நிறுத்துறீங்க? எதுக்குன்னு நீங்க ஏன் கேக்குறீங்க? நான் தான் கேட்கணும். என்னைய தான் நிறுத்திருக்கீங்க. இன்னைக்கு டிசம்பர் 6. ஆமா. அம்பேத்கர் நினைவு நாள். அதுக்கு என்னப்போ?
சார் நீங்க வக்கீலா? ஆமாம். அப்புறம் என்ன சார் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? சார் இன்னைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம். அசம்பாவிதம் எதுவும் நடக்காம இருக்க செக்அப் பண்றோம். அப்போ எங்கே பிரச்சனையோ அங்கே போய் செக்அப் பண்ணுங்கள் சார். இங்கே பெரும்பான்மை இஸ்லாமிய மக்கள் தான் இருக்காங்க. அவங்க சிறுபான்மையினராக படுற துயரம் போதாதா? எல்லாரும் இங்க நிம்மதியா வாழ ஆசைப்படுறோம். தப்பெங்கே அங்க போய் கேளுங்க. இப்படி பாதையை அடிச்சு வச்சு மிரட்டி சாதாரண மக்களுக்கு எதுக்கு சார் நெருக்கடி கொடுக்குறீங்க? மேடம் மேல என்ன சொல்றாங்களோ அதான் நாங்க செய்ய முடியும். நீங்க போங்க. நீ வண்டி எடுமா. பாதுகாப்பு கொடுக்குறோன்ற பேரில் ஜனங்களை பயமுறுத்துறீங்க. சூலசை கட்டுங்க. அண்ணே அவங்க அங்க இல்ல. அவன் எங்க போயிருப்பான்னு தெரியும். வண்டியை ரைட்ல விடுறா. ஓகேண்ணா. ஐயா ரொம்ப நேரமா ஃபோன் வந்துகிட்டு இருக்கு. என்னையா எப்படி இருந்தது? ரொம்ப சிறப்புங்கய்யா. என்னாச்சு மண்டல்? போலீஸ் கிட்ட எங்களை காட்டி கொடுத்துட்டு தப்பிச்சிட்டாங்க ஐயா. முட்டாள் அறிவில்ல. போலீஸ் எல்லாம் ஒரு மேட்டரா? அதெல்லாம் ஆண்டவரே. போலீஸ் எப்போ நம்ம பக்கம் தான். அதை நான் பாத்துக்கிறேன், நீ விடாத. இது போதும் ஆண்டவரே, நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் சூடு பிடிக்கலையே. என்னாச்சு சாமி? அவங்க எங்க இருக்காங்கன்னு ஒரு பயலுக்கு தெரியலாண்டவரே. ஒருவேளை கல்யாணம் பண்ணி முடிச்சிருப்பாங்களோ? கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் விட்டுருவா போறோம்? வெட்டிடுவோம். நீ பூந்து அடிக்கிற வேலையை பாரு. இன்னைக்கு ஊர்ல நடக்கிற ஒவ்வொன்றும் மீடியால வரணும். மீடியாவெல்லாம் கதறணும். அப்பதான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும். சரி ஆண்டவர். வீட்டு ஆளு காண பாடுறான். யார் அது? எத்தனை தடவை சொல்றது? அவன் எங்க போனான்னு தெரியாதியா? என்ன விளையாடுறியா? அப்படி பயில சேர்ந்தா நாட மாறீங்க. மரியாதை சொல்லிட்டு புள்ள கிடைப்பான். நீ யார்? உனக்கு இதுக்கு என்ன? போய் மணி வர சொல்லு. அவர் என் கூட்டாளி தான். அவரு கேட்கட்டும் அவர் புள்ள எங்கன்னு நான் சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட. இந்த கூட்டாளி கிட்ட எல்லாம் வீட்டு அழைச்சுக்கோ. இது எங்க சாதிக்கார பொண்ணு? இன்னைக்குள்ள எங்க பொண்ணு வீடியோ சேரல உன் பையன் புலமா தான் கிடைப்பான். என்ன மிரட்டி பாக்குறியா? என் பிள்ளை தானே எடுத்துட்டு போனா. உன்னால ஆனது பாத்துக்க. ஏய் வாடி போலாம். ஏய் வாங்கடா. அவங்க கூட சேர்ந்து படிச்ச பையனை சேர்ந்து தூக்குடா. செஞ்சிருவோம் தலைவரே. வாங்க வாங்க வாங்க. சலிமா யார் வந்திருக்கா வந்து பாரு. உன் பெரியம்மா வந்திருக்கான். அம்மா வணக்கம்மா. வாயா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. நீ சாப்பிட்றியா இல்லையா? உடம்பு ஊறவே இல்லை. யாரு இவளா? அம்மா ஃபுல் கட்டு கட்டுறா. ஏன் சாப்பாடையும் சேர்த்து சாப்பிட்றா. உங்க புள்ள தான் எனக்கு எதுவும் வாங்கி தரதில்ல. அவன் வாங்கி போடலன்னா நீ போய் வாங்கிக்கிறது. இல்லைன்னா இங்கே வர வேண்டியதானே. இதுவும் அவன் வீடு தானே. அண்ணாவும் அண்ணியும் நம்மள மறந்துட்டாங்கப்பா. ஆமா அவங்களுக்கு பேசவே தெரியாது. நீ வேற எடுத்து கொடுக்குறியாக்கும். அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனையா? நமக்கு என்னமா பிரச்சனை? அப்பா அங்கங்கே பேரிகார்டை போட்டுட்டு செக்கிங்கிற பேரில் டார்ச்சரை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தெருவில் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போட்டிருக்காங்க. அது பொது புத்தியா? அப்படிதான் இருக்கும். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா. சுற்றி அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரவுடிங்க, இன்னொரு பக்கம் அரசியல்வாதிங்க. சே இவங்களெல்லாம் இந்த 2 பேர் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னே தெரியலப்பா. அதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவாரு. நீ முதல்ல அந்த பிள்ளைங்க கிட்ட பேசு. அவங்களுக்கு நம்பிக்கையை கொடு. அம்பேக், நைட்டுக்கு அம்மா பிரியாணி பண்ணவா? இல்லைம்மா அவருக்கு போகணும். ஏன் என்ன அவசரம்? ரொம்ப நேரம் என்னால் இருக்க முடியாதுப்பா. என்னோட லிங்க் எல்லாத்தையும் பிடிச்சி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இமீடியட்டாக அவங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஆகணும். வேறு இடத்துக்கு போகணும். எதனால அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியா? சரிப்பா. உள்ளதானே இருக்காங்க சார். வாங்க போகலாம். அல்லாஹ். சொல்லக்குட்டி. என்ன திலீபா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்க வாங்க. அப்புறம் நான் சொன்னேனே என்ன யோசிச்சிங்க? என்ன சொன்னீங்க? கல்யாணம் பண்ணியே ஆகணுமா? சார் என்ன வந்ததுலேருந்து இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன ஜாதி வெறினா உங்களுக்கு விளையாட்ட போச்சா? மாட்டினீங்க துண்டு துண்டா வெட்டிடுவாங்க. எங்க அப்பா அம்மா 2 பேருமே அப்படி இல்லை. அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. சின்ன குழந்தை மாதிரி பேசுறியம்மா. பெற்றவங்க எல்லாருமே நல்லவங்க தான். நம்ம குழந்தை நல்லா படிக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நம்ம குழந்தைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு 1000 கனவோட தான் அலைவாங்க. பொண்ணு கல்யாணம்னு வரும்போது மாப்பிள்ளை நம்ம ஜாதிக்காரனாக இருக்கணும், நம்ம அந்தஸ்துக்கு சமமானவனாக இருக்கணும்னு கௌரவம் குறுக்க நின்றோம். அப்போது இந்த கனவெல்லாம் கலைஞ்சு போயிடும். சார் நீங்கள் எங்களை பயம்படுத்தினாலும் நாங்கள் மாறி போகிறதில்ல. நாங்கள் 2 பேரும் படிச்சிருக்கோம். எங்களால் சொந்த காலில் நிற்க முடியும். தலையே இருக்காதுன்றேன், அப்புறம் எங்கே காலில் நிற்கிறது? திலீபன், உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிறது ஒரு வகையான ஈர்ப்பு, அவ்வளோதான். நீ அவன் பார்க்கும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருப்ப. அவன் உன்னை பார்க்க வரும்போது பவுடர் அடிச்சுட்டு வந்திருப்பான். கல்யாணம்னு ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்க, கொஞ்ச நாள் கழித்து ஒரு வெற்றிடம் வரும்.
நீ அழுக்கு நைட்டியை போட்டு உட்காந்துருப்ப, அவன் பரட்டத்தலையோட போயிட்டு இருப்பான். அப்போ உங்களுக்குள்ள ஒரு சலிப்பு வரும். அப்போ தெரியும் உங்கள் காதலின் வேகம் என்னன்னு. காதல்னா பார்த்துக்கிறதும் பவுடர் அடிச்சுக்கிறதும்னு யார் சொன்னா? நீங்களும் மேடமும் லவ்வோட இல்லையா? எனக்கு அவனை ட்ரௌசர் போட்டதுலேருந்தே தெரியும். அவனுக்கு என்ன அழுக்கு பாவாடையில் சுத்தினதுலேருந்தே தெரியும். எங்கள் வீட்டுக்கே தெரியும். அப்புறம் ஓடி வந்தீங்க? வாழணும் தான். சாச்சிருவாங்கம்மா. சார் ஏன் ஆரம்பத்துலேருந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? டேய் புரியலடா உங்களுக்கு? ஊரே பத்தி எரியும்டா. சார் வாழ்ந்தாலும் செத்தாலும் அவனோட தான். உங்களால் முடிஞ்சா கல்யாணம் பண்ணிவீங்க, இல்லைன்னா விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம். இப்பெல்லாம் வீரமாக தான் பேசுவேன். நாளைக்கு உன் அப்பா அம்மா வந்து உன்ட்ட அழுதாங்கன்னு வச்சுக்கேன், அவங்க பின்னாடி போயிடுவேன். இவன் ஊருக்குள்ளே வர முடியாமல் சுற்றிட்டு இருக்கணும். நாங்கள் கிளம்புறோம் சார். இருமா, அவசரப்படாத உமர். அவங்க இனிமேல் இங்கே இருக்க வேணாம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். அவங்க பார்வை அம்பேத் மேலே இருக்கிறது தான் சரி. சரி. இதான் நினைக்கிறேன். அவர் சொன்ன ஜெராக்ஸ் கடை இதான்ப்பா, உள்ள போ. அண்ணா சொல்லுங்க அண்ணா, இந்த செல்லமுத்து அண்ணன் அனுப்பிட்டாரு. அண்ணா சொன்னாரு. சரி சரி, உங்கள் பேர் ஊர் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. உங்கள் பேரில் ஒரு டம்மியான அட்ரஸ் பேப்பர் ரெடி பண்ணணும். சரிங்க, எவ்வளோ ஆகும்? 5000 ரூபாய் கொடுங்க பாஸ். அண்ணே ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணே. இதுவே கம்மி தான் பாஸு, ரிஸ்க்கு ஜாஸ்தி. ரொம்ப கம்மி தான், கொடுத்துட்டு போங்க. சரிண்ணா. இந்தாங்க உமர், சாப்பிடுங்க. இல்லை வேணாம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. எது வந்தாலும் தாங்க மனசு தெம்பா இருக்கணும். அது உங்கள் பையனா? பேர் என்ன? பேரறிவாளன். எங்கே காணோம்? ஸ்கூல் போயிருக்கானா? அதை நான் சொல்கிறேன் வாங்க. நம்ம கொஞ்சம் பேப்பர் வேலை இருக்கு, நீங்கள் 2 பேரும் சைன் பண்ணணும். போகலாம் வாங்க. நீங்கள் கீழே அந்த பையனை பற்றி பேசிட்டு இருந்தீங்க, அதான் அவங்கள மேலே கூப்பிட்டு வந்தேன். இப்போ அந்த பையன் உயிரோடு இல்லை, கொன்னுட்டாங்க. யாரு? இந்த சமூகத்தையும் மக்களையும் நேசிக்கிறா சொல்கிற அரசியல்வாதிங்க. மக்களை நேசித்தா இப்படி தான் பரிசு கிடைக்கும். சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் கீழே போகிறேன். இன்னொருத்தர் மேலே அன்பு வைக்கிறது அவ்வளோ பெரிய அஃபென்ஸை தெளிப்பா. நாம் இவங்களை ரொம்ப சிரமப்படுத்துகிறோம். இவ்வளோ பெரிய வலியை தாங்கிக்கிட்டு நமக்கு உதவி பண்ண நம்ம கூடவே இருக்காங்க. நாம் என்ன பண்ண போகிறோம் இவங்களுக்கு? வாழ்ந்து காட்டணும். என் மேலே நம்பிக்கை இருக்கா? குழப்பமாக இருக்குது சார். ஏன்? எங்களை பிரிச்சுருவீங்களோன்னு ஒரு பயம். நான் ஏன் வேணான்னு அடிச்சுக்கிறேன்னு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. புரிஞ்சுங்க. ஆரம்பத்தில் இந்த விஷயம் சிறுசாக தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இப்போ பெரிய இஷ்யூ ஆகும் போல தோணுது. நீங்கள் இதெல்லாம் சமாளிக்கணும்னா நீங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறதா நல்லதுன்னு தோணுது. அம்பேத், நாமளே இப்படி பயமுறுத்தினா எப்படி? வேற என்ன பண்ணணுன்ற? என்ன பண்ண சொல்கிற? கோயம்புத்தூரில் சிற்றரசுன்னு ஒரு பையன் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணதுனால 2 வருஷம் கழித்து லாரி ஏற்றி அவனை கொன்னாங்க. கோகுல்ராஜ்ன்ற பையன் கூட படிக்கிற கிளாஸ்மேட்டோட பேசினதுக்காக அவனை கொன்னாங்க. இதை விசாரிக்க போன காவல்துறை அதிகாரி தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. காவல்துறை அதிகாரிக்கு அதுதான் நிலைமை. கண்ணகி முருகேசன் 2 பேருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஊரே கூடி நிற்கிது. பொண்ணோட அப்பா அம்மா இருக்காங்க, பையனோட அப்பா அம்மா இருக்காங்க. 2 பேருக்கு முன்னாடி காதில் விஷத்தை ஊற்றி குடிக்க தண்ணி கூட கொடுக்காம கொன்னாங்க. இப்படி எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் மனசை மாற்றிங்கப்பா, வலிக்குதுப்பா. நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருங்க. இப்போ என்ன சார் சொல்கிறீங்க? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? அந்த வலி எங்களுக்கும் புரியும் சார். பிடிச்சிருக்கு, காதலிக்கிறோம் சார். அவன் இல்லாமல் நான் இல்லாமல் அவனும் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுதான் உங்களை நம்பி வந்திருக்கோம். திலீப்பா, இவங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. வா போவோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அம்பேத், அவங்க போறாங்க, ஏதாவது பண்ணிக்க போறாங்க, கூப்பிடுங்க. கொஞ்சம் இருங்க. ஏன் சார் ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்றது தப்பா? தப்பு இல்லம்மா. ஜாதி உருவாக்கி மேல இருக்கிறவன் கீழேயும் கீழே இருக்கிறவன் மேலேயும் நகராம இறுக்கி வச்சது அமைப்பு தான் தப்பு. அப்ப அதை மாத்தவே முடியாதா? மாத்தணும் தான். அதுக்காக தான் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஒரு என்கவுண்டர், 3 பேர் இந்த கட்டமைப்பை மாற்றணும்னு போராடினவங்க இப்போ இல்லை. அவங்க எதுக்காக செத்து போனாங்கன்னு கூட இந்த மக்களுக்கு தெரியாது. இந்த சமூகத்துக்குள்ள சமத்துவத்தை கொண்டு வரணும்னு எத்தனையோ பேர் போராடிட்டு தான் இருக்காங்க. ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சமத்துவம் வந்துடும் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, எத்தனையோ ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச உடனே
ஆணோட ஜாதிக்குள்ளே போய் பொண்ணும் ஜாயிண்ட் ஆகிக்கிறான். ஜாதி ஒழிப்புன்றது ஒரு புள்ளியில் இல்லை, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமத்துவ உலகம் உண்டாகணும். ஒவ்வொரு மனுஷனுடைய மூளையிலிருந்தும் ஜாதின்ற வார்த்தை அகற்றப்படணும். அது ஒரு பெரிய போராட்டம், போராடிக்கிட்டே தான் இருக்கணும். சரி விடுங்க, உங்களுக்காக ஆந்திராவில் இருக்க தோழர்கள்ட்ட பேசியிருக்கேன், உங்களை அவங்க பார்த்துப்பாங்க. உங்கள் கல்யாணம் முடிஞ்சவொடனே உங்களை அங்கே தான் அனுப்ப போகிறேன். வாங்க, நடக்கிறத ஃபேஸ் பண்ணும். எனக்கு இன்னும் சந்தேகமாகவே இருக்குடி. என்ன இப்படி கடைசி phone வேற நேரத்துல not சொல்லிட்டு reachable னு இருக்கீங்க? காட்டுது. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி சொன்ன எப்படி? என்னம்மா இவ்வளவு நேரமாச்சு? நீங்களும் வந்ததுலேருந்து வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் வந்த பாடு இல்லை. அந்த ஆள் கரெக்ட் டைம் பாப்பாரு, சீக்கிரம் வாங்கம்மா. இல்லண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாட்சி கையெழுத்து போட வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தானே வெயிட் பண்றோம். அட என்னம்மா நீ இவனையே இங்க சுத்துறாங்க. சரி, நீ ஒண்ணு பண்ணு. இங்க வந்திருக்கீங்களா யாராவது சாட்சி கழுத்து போட கூட்டு வா. நேரமாதுமா. சரிண்ணே. அண்ணே அண்ணே, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்தோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல. கொஞ்சம் சாட்சி கையெழுத்து போடுறீங்களா ப்ளீஸ்? நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்ண்ணே. என்னம்மா என்ன போய் என் அண்ணன் மாதிரிண்ணே. சரி வாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. போமா. தேங்க்ஸ்ண்ணே. சீக்கிரம் வாங்கம்மா, டைம் ஆச்சு. காயத்ரி நீதானாமா? ஆமா சார். முருகன் நான் தான் சார். இதில் கையெழுத்து போடுங்க. சரிங்க சார். நீ போடுப்பா. அண்ணே நான் கிளம்புறேன், பயமா இருக்குப்பா. பயப்படாதீங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். அண்ணே வாங்கண்ணே. வணக்கம் சார். ஏய், நீ காலையில் அவனே தான் சார், இப்போ மாறிட்டேன், அதனால தான் பேக்கோட வந்திருக்கேன். அவர் எங்களுக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்கார் சார். சரி, 2 பேரும் மாலையை மாற்றிக்கிங்க. மாற்றிக்கிங்க. காலில் விழுகிறவங்க நான் பெரிய ஆள் இல்லை அண்ணே. சாட்சி கையெழுத்து போகிறதுக்கு பெரிய மனசு வேணுண்ணே. நீங்கள் பெரிய மனசு தான், ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. இல்லைம்மா, நான் ஒரு திருடன் என் காலில் போய், ஆமாம், என் புள்ள உசுருக்கு ஆஸ்பத்திரியில் போராடிக்கிட்டு பணத்துக்காக வேண்டி இதை நான் திருடிட்டேன். அண்ணே, என் கூட இருக்க ரூம்மேட்ஸ்லாம் சின்ன வயசுலேருந்து என் கூட ஒன்றா படித்தவங்க, ஒரே ஊருக்காரவங்க. எங்கே சாட்சி கையெழுத்து போட வந்தா ஊரில் சண்டை வந்துடுமோன்ட்டு சாட்சி கையெழுத்து போட வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வரலை. யாருன்னே தெரியாது, நீங்கள் வந்து எனக்காக உதவி செஞ்சீங்க. உங்கள் குழந்தைக்கு எதுவாக இருந்தாலும் நான் பார்க்குறேன்னு. வாங்கண்ணே. இல்லைம்மா, இது போதுமா? டேய் போட, இந்த காலத்துலேயும் சில நல்ல மனுஷங்க இருக்காங்க. போய் பொண்டாட்டி பிள்ளைய பாரு. இனிமேலாவது தெரிஞ்சு வேலைக்கு போகிற வழியை பாரு. இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார். வாமா போல் வரேன் சார். எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து? சூர்யா ஹாஸ்பிட்டல்மா. ஃபோன் அடிக்குது, ஏன் பொண்டாட்டி தான். அம்மா நான் சாத்தி, மன்னிச்சிருமா. அண்ணா, நான் ஷில்பா பேசுறேன். ஷில்பா, உன் கையில் எப்படி அவன் போனு? நான் வசந்தி, நிரோஷா எல்லாருமே அன்னி கூட தான் இருக்கோன்னு. டான்ஸ் ஆடி முடிச்சதும் மேனேஜர் கிட்ட கேட்டோம், அவர் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. உடனே அன்னிக்கு ஃபோன் போட்டோம். ஹாஸ்பிட்டலில் பணம்லாம் கட்டியாச்சு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏமா, நீங்கள் டான்ஸ் ஆடி சம்பாரிச்ச அந்த பணத்தை போய் ஏன்னு நாங்கள் உடம்பு காட்டி ஆடின பணத்தை குழந்தைக்காக கொடுக்கூடாதா? நான் அப்படி எந்த காலத்துலையும் நினச்சதில்ல. நைட்டெல்லாம் அவங்க கொடுக்குற தொந்தரவை தாங்கிட்டு அதில் சம்பாரிச்ச பணத்தை போய். அது தொழில்னு, குழந்தை தான் முக்கியம். ஏன்னு அழுவுறீங்க? நீ மட்டும் பக்கத்தில் இருந்ததுன்னா உன் காலில் விழுந்துருவோமா? இப்படிலாம் பேசாதீங்க. சரிம்மா. போன கொஞ்சம் கூட. மாமா சொல்லுறா சத்தி. நான் திட்டிட்டேன்னு கோச்சிட்டியா மாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரம் வாயா. கண்டிப்பாக வந்துடுமா, இந்த வந்துடுமா. எல்லாம் கொடுத்து சரி பண்ணியாச்சுண்ணே, இனி பிரச்சனை இல்லை. அந்த பேக்கு மட்டும்தான். இந்த பையன் கொடுக்கறதாம காலிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த தம்பியை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே அதில் இருக்கு. அந்த தம்பி தான். தம்பி அவன் கிடைச்சான்னு வச்சுக்கோங்க. தம்பி உங்க பேக். அண்ணே அண்ணே, கோவப்படாதீங்க. அவரோட சூழ்நிலை அப்படினே. எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. எல்லாம் கரெக்டா இருக்குண்ணே. எல்லாம் சரியா. ஓகே, எல்லாம் சரியா இருக்குண்ணே. எல்லாம் சரியா இருக்கா? சாரிப்பா, என்னை மன்னிச்சிருப்பா. வா போலாம். எங்க போற? நீயும் சாதாரண ஆளு, நாங்களும் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம், நீ வரியா? நான் வரப்பா, சந்தோஷமா. வாமா போலாம். வாங்க 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 வாங்க. வாமா. வரேன்.
என்னக்கா இப்படி உட்காந்துருந்து என்ன பண்ண போற? நான் என்னப்பா செய்யறது? நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நம்ம தலைவர்கிட்ட சொன்னேன். ரொம்ப வருத்தப்பட்டா இருக்கா. ஐயோ, ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவ? எல்லாம் அந்த கல்லூரி மகனால வந்த வேண நமக்கு பதறி கிடக்குறோம். இது கொஞ்சமா அசிதா பாரு. நீ எல்லாம் உறப்பனுக்கு தான் பிறந்தியா? ஓ, ரோசமல்ல வருதா? வெக்கமல்ல? பொட்டச்சியை வளர்க்கணும். ஆம்பளை மாதிரி அலைய விட்டா இப்போ அந்த திருப்பில் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு அரிப்படுத்து ஓடி போயிட்டா. நம்ம சாதிக்கெல்லாம் ஒரே ரத்தம் தானே. உடம்புல ஓடுறது எங்கே இருந்துச்சோ. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒன்று சொல்லுவா, நீ எல்லாம் வாழ்ந்து என்னையா செய்ய போற? பேசாம செத்து தொலை. சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. என்னையா திரும்ப வந்துட்ட? அது பேக் பார்ட்டி சொன்னோம்ல சார், ஆமா. அது இவர் தான் சார். இப்போ நாங்கள் 2 பேரும் தோஸ்த் ஆகிட்டோம் சார். அப்படியா? உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திருடனும் திருடு கொடுத்தவனும் ஒன்னா சேர்ந்து வர்றத என் வாழ்க்கையில முதலா பாக்குறேன். எல்லாம் மனசு தான் சார் காரணம். என் இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறாரு? ஒரு 10 நாள் சாப்பிடுவாரா? அவ்வளவுதானே சார். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க கோவப்படுமே தவிர மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டோம் சார். சரி டைம் ஆகுது. உன் பேர் என்ன? ஸ்டீபன் சார். ஸ்டீபன். நீ செஞ்சதுல உருப்படியான வேலை இதுதான்டா. நன்றி சார். இனிமேலாவது ஒழுக்கமா இருக்கிற வழியை பாரு. வாங்க பேர். நல்ல வேலை, டைம் ஆகுதுன்னு பார்த்தேன். சரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போமா. நோ ப்ராப்ளம். 2 பேரும் இப்படி வாங்க. எப்பயும் நான் அந்த பையில கொடு. நாங்க சார். தம்பி எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். போலாம். மாலையை மாற்றிங்கப்பா. மாலை மாற்றிக்கிங்க. கொடுங்க, போடு. போடுறா, நீ முதல்ல போடு. ம், நல்லா இருக்குப்பா. சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க. உறுதிமொழி தானே அடுத்து? ம், எல்லாரும் ஒண்ணா உறுதிமொழி எடுத்துக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இன்று வாழ்வில் ஒன்றாக இணையும் நாங்கள் ஜாதி மதம் மறுத்து வர்க்க பேதமற்று அனைத்து சூழ்நிலையிலும் ஒன்றாக வாழ்ந்து மனித சமூகம் மேம்பட்டு வாழ உழைப்போம் என தமிழ் மீது ஆணையாக உறுதிமொழி ஏற்கிறோம். நல்லா எல்லாருக்கும் பூ கொடு. பெரிய பிரச்சனை. வாங்க சீக்கிரம்.